ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, மே 1, அதாவது நம்ம உழைப்பாளர் தினம் அன்னைக்கு சாரு நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை 2 ஆடியோ மூலமாக நம்மளுக்கு நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளுக்கு நோட்டீஸ் போர்டில் ஒரு லிங்க் வந்திருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு பேட்சில் யார் யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு நேம் லிஸ்ட்டை அந்த லிங்க்கில் கொடுத்துருக்காங்க. அப்போது நிறைய பேர் அந்த லிங்க்கை உடனே போய் டச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த லிங்க் எதுவுமே ஷோ ஆகலை. பிகாஸ் ஒரு லிங்க் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஹார்ஸ் ஆகும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. இது மூலியமாக அவங்க என்ன ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்ல வர்றாங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லிங்க் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அதை உடனே நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. அது என்ன இருக்குது அப்படிங்கிறத வாசித்து அதுக்கப்புறமா கிளிக் செய்யுங்க. ஏன்னா இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டுறதுக்கு அந்த லிங்க் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ எல்லோரும் உஷாராக இருங்க, அதுக்கு கற்றுக்குங்க. ஏன்னா தேவையில்லாத லிங்க் மூலியமாக நம்மளுடைய எல்லா அப்டேட்ஸும் மற்றவங்க ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எது தேவையோ அந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் டச் பண்ணுங்கள். மீதி லிங்க்கெல்லாம் நீங்கள் டச் பண்ணி தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு ரொம்பவுமே இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தை சார் சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் வழங்கப்பட்டவங்களோட லிஸ்ட்டு பேட்ச் 1A அப்படின்னு நோட்டீஸ் போர்டில் நம்மளுக்கு ஷோ ஆகுது. சோஷியல் மீடியாவை பாதுகாப்பாக எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவசியமாக கற்றுக்கோங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓவை நம்பாத நபர்கள் எல்லாருமே sbo.tvm@gmail.comக்கு உங்களுடைய பெயர், ஸ்டாஃப் ஐடியோட அடுத்த முறை நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்க போனீங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போங்க, அப்போ தான் நான் எஸ்பிஓவை நம்புவேன் அப்படின்னு மெயில் அனுப்புங்க. கண்டிப்பாக அடுத்த முறை அவங்கள ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு எஸ்பிஓ ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓவை திறக்க தாமதம் ஆகுது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நம்ம கவர்மெண்ட் அப்ரூவல் இன்னும் கிடைக்கல. அதுதான் மெயின் ரீசனே தவிர எஸ்பிஓ தனிப்பட்ட காரணம் எதையுமே வச்சு எஸ்பிஓவை திறக்கிறதுக்கு அவங்க லேட் ஆகலை. இதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அந்த லிங்க்கை நம்ம டச் பண்ண உடனே என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா, பேட்ச் 1A ரீஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட் அண்ட் டீட்டெயில்ஸ். அதாவது நம்மளுக்கு மே 1 அன்னைக்கு 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஹலோ டீம் மெம்பர்ஸ், அதாவது பிஃபோர் April 10 யாரெல்லாம் ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்த ரெக்வஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4257. இதில் மெயில் ஐடி தப்பாக கொடுத்தவங்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 857. இதில் ஸ்டாஃப் ஐடியே தப்பாக கொடுத்தவங்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1053. ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணாதவங்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 408. இதில் யாரெல்லாம் ரீஃபண்ட் வாங்குறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1939. இதை 500 மெம்பர்ஸாக டோட்டலாக அவங்களுடைய பேன் நம்பர் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி 4 பேட்சாக பிரிச்சுருக்காங்க. எல்லா பேட்ச்லேயும் பேன் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அக்ரிமெண்ட் ஃபஸ்ட்டு பேட்ச் மெம்பர்ஸ்க்கு மட்டும் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 500 பீப்புள்ஸுக்கு 24 ஏப்ரல் 2024 அன்னைக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காப்பியில் சைன் பண்ணி அவங்க அதை ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு மெயில் பண்ணணும் இல்லையா, அதில் 1ஆம் தேதி மதியானம் வரைக்கும் யார் அந்த காப்பியை மெயில் அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 228 நபர்கள் மட்டும்தான் நம்ம sbo.tvm@gmail.comக்கு நம்மளை மெயில் அனுப்பியிருக்காங்க. இதில் நம்ம போய் வெரிஃபை பண்ணி பார்த்தா அஃபிலியேட் வேலெட்டுக்கு ஒர்க்கிங் வேலெட், நான் ஒர்க்கிங் வேலெட் அமௌண்ட்டை யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 228 பேரில் வெறும் 113 பீப்புள் மட்டும்தான் அவங்களுடைய வேலெட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸை
ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வேலட் ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சிருக்காங்களோ அந்த 113 பேருக்கு மட்டும்தான் அவங்களுடைய ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. பெண்டிங் வேலட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிற எல்லாருக்கும் வந்து அடுத்த பேட்சில் வந்து அதனுடைய ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து அதாவது வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த 113 பேருக்கு அவங்க அஃபிலியேட் வேலட் அமௌண்ட்லேருந்து 18% டிடக்ஷன் பிடிச்சி மீதி உள்ள அமௌண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் செஞ்சுட்டாங்க. மற்ற பீப்புள் எல்லாமே வந்து பெண்டிங்கில் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே அவங்களுடைய பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். பேமெண்ட் ரிசீவ் ஆன எல்லா பர்சன்ஸும் கண்டிப்பாக அவங்களுடைய அந்த பேமெண்ட்டை ரிசீவ் ஆன அந்த இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எஸ்பிஓ கமாண்டர்ஸ் அந்த 17 பேரில் யாராவது ஒரு நபருக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் அதை வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் செஞ்சுருவாங்க. இது வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம். எஸ்பிஓவில் வந்து இங்கே 113 பேருக்கு எதுலேருந்து பேமெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா புதிய அக்கௌண்ட் உருவாக்கியிருக்காங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட்டில் இருந்து தான் இந்த பேமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ரீஃபண்ட் வாங்கியவங்க அவங்களுடைய மொபைல் நம்பர், பேன் கார்டு நம்பர், இமெயில் ஐடி, பேங்க் டீட்டெயில்ஸ் இதை வச்சு திரும்ப எஸ்பிஓவில் கண்டிப்பாக வரவே முடியாது. அவங்க எல்லாத்தையும் வந்து பிளாக் செஞ்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது எல்லாமே பிளாக் ஆகிடும். பாஸ்வேர்ட் இஷ்யூஸ் இருக்கிற நபர்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்தோம். என்ன அப்படின்னா அவங்களுடைய சில ஆதாரங்கள் வந்து மெயில் மூலியமாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து யாரெல்லாம் அனுப்புனாங்களோ அந்த நபர்களுக்கான தீர்வும் அந்த மெயில் மூலியமாகவே அவங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அது மூலியமாக அவங்களுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் வேலட் அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக 0 செஞ்சுருங்க. மேபி உங்கள் லாகின் பேஜில் வந்து வேறு ஒருத்தருடைய டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றுறதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்படும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை அஃபிலியேட் வேலட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. 113 நபர்களுக்கான பேமெண்ட் அமௌண்ட் கிட்டத்தட்ட எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35 லட்சத்தை வந்து தொட்டிருக்கு. அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம எஸ்பிஓ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு. எல்லாருக்குமே இதே மாதிரி பேமெண்ட் கண்டிப்பாக வழங்கப்படும். ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கங்க. மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதை நிறைய பேர் மாற்றணும் அப்படின்னு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பும் கண்டிப்பாக வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓடைய அஃபீஷியல் நம்பர் யாருடைய ப்ரொஃபைலெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கும் அதை மாற்றுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வழங்கப்படும். இப்படி அனைத்து பிரச்சனைகளும் கண்டிப்பாக சால்வ் ஆகி நம்ம அரசு வந்து அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேலை சீக்கிரமாக ஆரம்பிக்கப்படும். ஸோ காத்திருப்போம். கண்டிப்பாக நம்மளுக்கு காலம் கை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு காத்திருப்போம். கண்டிப்பாக ஒர்க் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து நம்ம சங்கர் சார் மே 1 அன்னைக்கு வந்து நோட்டீஸ் போர்டில் கொடுத்த அந்த 2 ஆடியோவுடைய ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சார் வந்து அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட்டீஸ் போர்ட் ஆடியோவை கண்டிப்பாக கேளுங்க. அது மூலயமா நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.